வந்து நம்ம திருவேடகத்தில் இருக்கோம். இங்கே என்னென்னா ஞானசம்பந்தர் மதுரைக்கு வரும்போது சமணர்களை எதிர்த்து புனல்வாதம் பண்ண இடம் இது. மதுரையில் போட்ட ஏடு, மதுரை வைகையில் போட்ட ஏடு திருவேடகத்தில் வந்து மேலே ஏறிச்சு. அதனால தான் திரு ஏடு அகம். திருன்ற அடைமொழி, ஏடு அகம் உள்ளே வந்தனால திரு ஏடகம். இங்கே வந்து அந்த தங்க ஏடு இன்னும் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை அதை காமிப்பாங்க, பார்க்கலாம். இங்கே வந்து 5 நிலையில் ராஜகோபுரம் 2 கோபுரம் இருக்குது. ஒன்று வந்து அம்பாளுக்கும் ஒன்று வந்து சுவாமிக்கும் இருக்குது. இதுக்குள்ளே இருக்க சுவாமி வந்து ஏடகநாதர், அம்பாள் பேர் ஏலவார் குழலி. நல்ல ஸ்தலம். இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு திருமண தடையெல்லாம் அகலும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இந்த கோயிலை எடுத்து நடத்துகிறாங்க. அதனால் ரொம்ப சுத்தமாகவும் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல கிராமத்தோடு சேர்ந்த ஒரு கோயில். பசுமடம் இருக்குது, பசுமடமெல்லாம் இருக்குது இங்கே. அதே மாதிரி அன்னதானம் பண்ணுறாங்க எவ்ரிடே. அதுக்கு நம்ம தானம் பண்ணலாம். குரங்கு இருக்கும் இங்கே, புறா நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து திருவேடகம். இங்கே பாருங்கள், இது ஒரு ராஜகோபுரம் இங்கே வரப்போச்சு, ஆனால் அது கட்டலை, பாதியிலே நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு இந்த சிலையை ஃபுல்லாக பார்த்துருக்கேன். இப்போ திருப்பணி நடந்து சிலையை மூடி வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், 2 சிலை இருக்குது இங்கே வந்து. அதே மாதிரி இந்த கோயிலை வந்து ஃபுல்லாக மரம் நட்டுருக்காங்க. ஃபுல்லாக நந்தவனம் இருக்குது. எல்லா டைப் ஆஃப் மரமும் இங்கே இருக்குது, வச்சுருக்காங்க. நல்ல கோயில், ஒரு அமைதியான கோயில். இந்த மாதிரி ஒரு கோயில் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஸ்தலங்களை வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு. குரங்குக்கு வச்சுருக்காங்க. குரங்கு வந்து நிலக்கடலை மட்டும்தான் சாப்பிடும், பொரியெல்லாம் சாப்பிடாது. நிலக்கடலை மட்டும்தான் சாப்பிடும். மந்தாரை, சின்ன மந்தாரை. இங்கே வந்து ஒரு அம்பாள் இருக்கும். இது வந்து நாகர் சன்னிதானம். இங்கே ஃபஸ்ட்டு இந்த செடியெல்லாம் இல்லாத போது பார்த்தா டைரெக்டாக நம்ம வந்துடலாம். இந்த செடியெல்லாம் இருக்கனால ரொம்ப அழகாக தெரியுது. இங்கே ஒரு நாகர் சன்னிதானம் இருக்குது. வில்வ மரம், இது பழமையான வில்வ மரம் இங்கே இருக்குது. இது ஆப்பிரிக்காவில் இருக்க அதே செடி இங்கே இருக்குது. இந்த செடி இருக்குது. பவளமல்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ. பவளமல்லி காலையில் தான் பூத்து கீழே விழுந்துடும். அதனால் கீழே வேஷ்டி கட்டி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து தான் எடுப்பாங்க அந்த பூவை. இது அம்மன் சன்னதி, டைரெக்டாக உள்ளே போயிடலாம். மனோரஞ்சிதம் செடி, பூ இல்லை இதில். மனோரஞ்சிதத்தில் பாம்பு வரும்னு சொல்லுவாங்க, அதனால் பாம்பெல்லாம் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வளர்க்கலாம். இந்த கோயில் வந்து ரொம்ப அழகான கோயில். சிவன் சுத்து குலநாசம். அதனால் நம்ம எதுவுமே, எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும், எடுத்துருவேன், ஆனால் கோயில் எடுக்க மாட்டேன். ரொம்ப அழகான கோயில். நிறைய பேர் வரணும் இங்கே, இந்த மாதிரி ஸ்தலத்துக்கெல்லாம். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதே மாதிரி மோட்ச விளக்கு போடலாம். இங்கே மோட்ச விளக்கு போடுவாங்க. இறந்தவங்களுக்கு நம்ம இங்கே கொடுத்தோம்னா இந்த கோபுரத்துக்கு மேலே விளக்கு ஏற்றுவாங்க, அது செய்வாங்க. இங்கே கோயிலுக்குள்ளே என்ட்ராகிறோம். நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ராயிட்டோம். 2 கொடி மரம் இங்கே
அம்பாளுக்கு ஒரு கொடிமரம், சுவாமிக்கு ஒரு கொடிமரம் இருக்குது. சுவாமிக்கு உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது. வாழ்க அந்தனர் என்று தொடங்குகிற ஈட புனர்வாதத்தப்ப திருஞான சம்பந்தர் வைகை ஆற்றுல போட்டார். அந்த ஆற்றுல வந்து வெளியே அது எதிர்த்து தண்ணியில் எதிர்த்து போய் இங்கே கிடச்ச ஊர். அதனால் இங்கே வைகையில் குளித்தா காசியில் குளித்ததுக்கு பலன் கிடைக்கும். ரொம்ப வரப்பிரசி பெற்ற கோயில். உள்ளே போனோம்னா சிவபெருமான், சண்டிகேஸ்வரர் இருப்பார், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை. அதுக்கப்புறம் இங்கே இருக்க வராகி ரொம்ப ஃபேமஸான வராகி. எல்லா இடத்துலையும் வடக்க பார்த்துருப்பா வராகி, ஆனால் இங்கே வந்து தெற்க பார்த்துருப்பா வராகி. ஸோ அது நல்லாயிருக்கும். இங்கே அம்பாள் சன்னதி. இங்கே வந்து பிரதோஷம் பார்த்தோம்னா நந்தி நல்லா தெரியுவார். ஏன்னா நந்தி வந்து உயரத்தில் இருக்கார். அதனால் எங்கே நின்று பார்த்தாலும் நந்திக்கு அபிஷேகம் பண்ணுறது நம்மளை பார்த்துடலாம். அது வந்து இங்கே முடியும். இங்கே கொடிமரத்துக்கு முன்னாடி நல்லா பிரயத்தனம் பண்ணிக்கிறோம். கடவுள் எல்லா நன்மையும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. எல்லா நன்மையும் கொடுத்து எல்லோரையும் நல்லபடியாக வைப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம சுவாமி கும்பிட்றோம். விநாயகர், நந்திகேஸ்வர். இன்னைக்கு ரதசப்தமி. அதனால் நம்ம கண்டிப்பாக ரதசப்தமி இன்னைக்கு. அதனால் சூரியனுக்கு கும்பிட்றோம். சூரியன் அம்பாள் சன்னதி, ஏழ்வார்குளரி அம்பாள் சன்னதி, பள்ளியறை. சமணர் எப்படி இருப்பாங்கன்னு இந்த மயில் இறகு வச்ச மாதிரி இருப்பாங்க சமணர்கள். ஞானசம்பந்தன் எதிர்த்தாப்புல ஞானசம்பந்தர். சின்முத்திரை வச்சுருக்காரு. இதுலேயும் சின்முத்திரை காமிக்கிறார். ரொம்ப பிரசித்தியான கோயில். இன்றைக்கி ரதசப்தமி, சூரியனுக்கு உகந்த நாள். இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். சூரியனை பாருங்கள். சூரியனை காமிக்கிறேன். பிரதி உஷாவோட சேர்ந்தாப்புல இருப்பார். சாயாதேவின்னு சொல்லுவாங்கன்னா அது பிரதி உஷாதேவி. சூரியநாராயணாய நமः. ஓம் சூரியநாராயணாய நமः. ஓம் சூரியநாராயணம். எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். கிருஷ்ணர், வேணுகோபாலன். இங்கே இருக்க ஆஞ்சநேயர் வடக்க பார்த்த மாதிரி இருக்கார். அது ஒரு ரொம்ப ஃபேமஸ். ஞான்மார்கள், சரஸ்வதி, ராசிலிங்கம் பக்கத்தில் இருக்குது. எல்லா நாயன்மார்களும் இருக்காங்க இங்கே. 63 நாயன்மார்களும் இங்கே இருப்பாங்க. இந்த நாயன்மார்களில் ரொம்ப ஃபேமஸான ஆள் வந்து நம்ம காரைக்கால் அம்மையார் தான். பேய் ரூபம் கொண்டு அப்பா சிவனே அம்பா என்று அழைத்தவர். இந்த பேர் யாருக்குமே கிடைக்காது. ஸோ நாயன்மார்கள், எல்லா நாயன்மார்களும் இங்கே இதில் இருக்காங்க. எல்லா நாயன்மார்களும். தட்சிணாமூர்த்தியே நமகா. எல்லா நாயன்மார்களும்
மங்கையர்கரசி ரெண்டு பொண்ணுங்க தான் இதில் இருப்பாங்க. மங்கையர்கரசியும் 3 பொண்ணுங்க இருப்பாங்க. இசைஞானியார் இவங்க 3 பொண்ணுங்க இருப்பாங்க. சேக்கிழார் விநாயகர், இவர் கன்னிமூல கணபதி. சேக்கிழார் இருக்கார் இங்கே. இந்த பக்கம் 5 நந்தி, சிவன் இருக்கார் உள்ள. ஒரு அம்பாள் இருக்கா. லிங்கோத்பவர் இங்கே, லிங்கோத்பவர் சுவாமி. ஆறுமுக பெருமாள், அழகான ஆறுமுகம். சண்முகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முத்தானே முத்துக்குமரா முருகையாவா, சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழவாவா, நீ ஆடும் அழகை கண்டு வேளாடி வருகுதையா, வேளாடும் அழகை கண்டு மயிலாடி வருகுதையா, மயிலாடும் அழகை கண்டு மனம் மாறி வருகுதையா, பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சார்ந்தெடுத்து சங்கமெல்லாம் பூசி வைத்து நீர் பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்பேன் வருவாயப்பா. நல்ல முருகன். பாலாபிஷேகம் நடக்கும் தைப்பூசத்துக்கு. கிருத்திகையில் விசேஷமாக இருக்கும். தை கிருத்திகை, தைப்பூசம் தான் ரொம்ப பிரசித்தியான முருகன். நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கட்டும். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, சாமுண்டி, ரெட்டைக்கில நான் எல்லோரும் சொன்னேன்ல, அது மாதிரி இங்கே மட்டும்தான் அம்பாள் தெற்க பார்த்துருக்கா. வராகி மற்ற எல்லா இடத்துலையும் வடக்க பார்த்துருப்பா. இங்கே தெற்க பார்த்துருக்கா அம்பாள். ரொம்ப ஃபேமஸ். கால வர கண்ட தீபம், நல்ல தீபம் எரிஞ்சிட்டே இருக்குங்க. இந்த அம்பாள் ரொம்ப ஃபேமஸான அம்பாள். பிள்ளையார். இந்த துர்க்கையை பாருங்கள், பழைய காலத்து துர்க்கை. இந்த மாதிரி ஒரு துர்க்கை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மகாலட்சுமியோ சண்டிகேஸ்வர் அந்த இடத்துல நவக்கிரகம் அங்கே பைரவர் இருக்கார். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீண்ட வீடியோ தான், ஆனால் இந்த ஸ்தலத்துக்கு வாங்க, எல்லா நன்மையும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.